வெல்கம் டு சுவை வீடு சேனல். என்னோட 1 வீக் ஜேர்னியை தான் பார்க்க போகிறோம். என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். மார்னிங் எப்போயுமே நான் 5:30க்கு எழுந்திரிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 5:30க்கு எழுந்திரிச்சோடனே நான் மார்னிங் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மெட்டபாலிசம் ட்ரிங்க்கு தான். ஏன்னா அது நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது எப்படி பண்ணணுங்கிறது என்னோடய சேனலில் இருக்குது, தெரியாதவங்க போய் பாருங்கள். அண்ட் தென் அடுத்து நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எப்போயுமே நான் ப்ரோட்டீன் ரிச் இருக்க ஃபுட்டாக தான் பார்த்து எடுத்துக்குவேன். என்னோடய ஷார்ட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அதாவது எக்கு தான் எடுத்துகிட்ருப்பேன். ஒரு ஃபுல் எக்கு 2, அதுக்கப்புறம் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். ரைஸை நீங்கள் வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ரைஸ் எடுத்துக்கிறது கம்மி தான். நான் அப்படியே ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் ப்ரௌன் ரைஸு, கருப்பு கவுனி ரைஸு, இந்த மாதிரி ரைஸ் அதான் போடுவேனே தவிர நான் ஒயிட் ரைஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கவே இது வரைக்கும் நான் ஒயிட் ரைஸ் 8 டேஸில் எடுத்துக்கவே இல்லை. வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுவேன். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சாப்பிடுவேன். ஆனால் கிழங்கு வகையான வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். கிழங்கு மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்ருவேன். அது மத்தியானம் நான் லஞ்சுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் ஈவினிங் நான் ஸ்நாக்ஸ்க்கு எந்த மாதிரி எடுத்துக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி எடுத்துக்குவேன், இல்லைனா சில டைம் குக்கும்பர் மட்டும் எடுத்துக்குவேன், இல்லைனா பப்பாயா, பைனாப்பிள்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்குவேன். பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் எதை எடுத்துக்கணுன்னா ஸ்ப்ரவுட்ஸு, முக்கல்லை, கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நைட்டு எனக்கு இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்ணும் போல் இருக்கும். பட் ஆனால் என்னால் அந்த மாதிரி போக முடியல. சம்டைம்ஸ் கோதுமை தோசை, சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா சாலடு, இந்த மாதிரி ஏதாச்சும் தான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் நைட்டு சாலடு, சூப்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்க்கலாம். 1 வீக் ஒரு மாதிரி போயிருக்கு. நெக்ஸ்ட் வீக் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் 1 வீக்கில் வெறும் டயட்டில் மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு முடிச்சிருக்கேன். டே 10லேருந்து என்னோடய வாக்கிங்கு ப்ளஸ் ஒர்க் அவுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் டே 10லேருந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நான் எத்தனை ஸ்டெப் நடந்தேன், எவ்வளோ நடந்தேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் தென் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வாட்டர் இன்டேக் அதிகமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல 4 லிட்டர் தண்ணியாச்சும் நம்ம 1 டேக்கு குடிக்கணும். கண்டிப்பாக நம்ம 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கிறது அப்படிங்கிறது கம்மியாக தெரியும். சில டைமில் ரொம்ப பசிக்கும், சாப்பிட்டே ஆகணும் போல் இருக்கும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் தண்ணி எடுத்து கொஞ்சமாக குடிங்களேன், அந்த பசிக்கிற இது கம்மியாகிடும். சில பேர் நம்மலாம் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதே இல்லை, அதனாலே ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் வருது. நம்ம தண்ணியை கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஒர்க் அவுட் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் ஒரு சீரீஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் ஃப்ரீ ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி வாக்கிங்கும் நான் வீட்டுக்குள்ளாரையே தான் நடக்க போகிறேன். 10,000 ஸ்டெப்ஸ் நான் வச்சுருக்கேன். பட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நடக்க முடியுதோ அவ்வளோ நடக்கிறேன். நான் எவ்வளோ நடந்தாலும் 2000, 3000 எவ்வளோ நடந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். என்னோடய ஜேர்னியில் நீங்களும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.